என்னடா வண்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நைட் டைமில் வந்து போட் ஒன்று தட்ட வைக்கிறாங்க. அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன். என்ன போட்டுன்னு பார்த்தா சுருகோலை போட்டு ஈவினிங் தள்ளினாங்க, இப்போ தான் தட்ட வைக்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும். நைட் டைமில், பகலோட நைட் டைமில் தட்ட வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 2 பேர் நிற்பாங்க எப்பயுமே இன்ஜினில். அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். என்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அப்படியே கிட்ட காட்டுறேன், போட்டை இழுக்கட்டும். பார்த்தீங்கன்னா போட்டு ஃபுல்லாகவே மீன் தான். போட்டு ஃபுல்லாகுது மீன். சுருகோலெல்லாம் இப்படி தான் பிடிப்போம். ஒரு போட்டு 2 போட்டு போகிறோம் மீன். அதுக்காக தான் சுருகோலை தள்ளுறது. என்ன மீனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவலை மீன். கவலை மீன் தான் பிடிச்சின்னு வந்துடுறோம். கவலை, சீடை, வாழை இருக்குது. அப்புறம் காணாங்கழுத்தை ஒரு ரொம்பலாம் இல்லை, ஒரு 5-6 காணாங்கழுத்தை, அவ்வளோதான். ஒரு போட்டு கவலை. இப்போது இந்த மீனெல்லாம் வந்து எப்படி விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை எடுக்கிறதுக்கு ஏஜென்ட்னு தனியாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த மீனை ஏலம் கேட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இந்த மீனை எதுக்கு எடுப்பாங்கன்னா, ஆயிலுக்காகவே இந்த மீனை எடுப்பாங்க. ஏன்னா வந்து அன்டைம் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதனால் இப்போ ஆயிலுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. இதே மார்னிங் வந்துருந்தால் நம்ம கையில் விற்றுட்டுருக்கலாம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மீனை. நைட் டைம்லாம் இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ஐஸ் வைக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல நைட்டில். அதனால் ஏஜென்ட் தான் எடுப்பாங்க ஆயிலுக்கு.